குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சு அவங்க அழுதாங்க. அதாவது ஒரு வெளியில் மீட்டிங்கில் வந்து பேசும்போது ஒரு நடிகர் தமிழ் சினிமாவில் இன்றைக்கி முன்னணி கதாநாயகனாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க கூட சேர்ந்து நடிக்கும்போது அவங்க அந்த பொண்ணை வந்து அவர் தரையில் உருட்டி அந்த அந்த வெற்று மேனியில் வந்து அந்த கல் அடிபட்டு முள்ளு குத்தி இப்படியெல்லாம் வந்து ஒரு காட்சியை வந்து எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறத 2 நாளைக்கு முன்னாடி அந்த நடிகை நான் சந்தித்து பேசும்போது இப்படிலாம் நடந்துச்சு கேரளா சினிமாவில், சம்மந்தப்பட்ட நடிகர் வந்து உயிரோடு இல்லைங்கிறத சொன்னாங்க. கட்டி உருள்ற காட்சியை 17 முறை எடுத்திருக்காங்க. 17 முறை வந்து அதை வந்து ஹேமா கமிஷனில் வந்து அந்த நடிகை வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு காட்சியை வந்து 17 முறை வந்து என்னை வந்து கட்டி பிடிச்சி உருள்ற மாதிரி எடுத்தாங்க. நான் வந்து அதை நான் தாங்கிக்கிட்டேன், வேறு வழி இல்லை, ஒப்பந்தம் பண்ணிட்டோம், நம்ம வந்து வெளியில் போக முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பொறுத்துக்கிட்டு தான் நான் அந்த படத்தில் நடித்தேன். வந்து ஒரு முறை ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது ஜெயசூர்யா அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்க பின்னால் இருந்து வந்து கட்டி பிடிச்சி அவங்க வந்து கன்னத்தில் முத்தம் வச்சுட்டு நான் வந்து அவங்கள வந்து விளக்கிட்டு நான் போகும்போது அவங்க சொன்னாங்க, நீ என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கும் மலையாள சினிமாவில், அதனால் நீ வந்து எனக்கு என்னுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. வணக்கம். வணக்கம். ஹேமா கமிஷன் அறிக்கை வந்து மலையாள திரையுலகில் வந்து ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு. பார்த்தீங்கன்னா திரும்ப முன்னணி திரைப்பட இயக்குநர்களான சித்திக், ரஞ்சித் 2 பேருமே அவங்க முக்கியமான பொறுப்புகளில் இருந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. வந்து இன்னும் பல ரிசைனிங் லெட்டர்களும் இன்னும் பல தலைகளும் வெளியில் வரக்கூடிய விஷயமா இது இருக்க போகுது அப்படிங்கிறத நேற்று ஒரு நண்பர்கிட்ட, நம்ம கேரளாவில் சேர்ந்த ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இந்த ஹேமா கமிஷன் வந்து வெளியிட்ட இந்த அறிக்கையில் வந்து இதை வந்து வெளியிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு டீம் வந்து பெரிய ஒரு சட்ட ரீதியான ஒரு முன்னெடுப்பை வந்து செய்திருக்காங்க. இவங்களில் வந்து ஒரு 15 பேர் கொண்ட அந்த அதிகாரமிக்க ஒரு நடிகர்களுடைய அந்த குழு தான் இதில் வந்து அதிகமாக ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த 15 பேர் யார் அப்படிங்கிறத இது வரைக்கும் வெளியே தெரியல. இவங்க தடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. இந்த கமிஷனுடைய இந்த அறிக்கைக்கு பிறகு என்னென்ன மாதிரியான தொந்தரவுகள் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சில நடிகைகள் வந்து மனம் திறந்து சொல்லியிருக்காங்க. கமிஷனில் வந்து புகாராக சொன்னவங்க வந்து சில பேர் கூட வெளியில் வந்திருக்காங்க. ஆனால் யாரை சொன்னோம் அப்படிங்கிறத வந்து அவங்களே சொல்ல மறுக்கிறாங்க. அது இந்த நேரத்தில் நாம் அதை சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டாம், அது வந்து முறைப்படி இந்த அறிக்கை மூலமாகவே வெளிவரட்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க காத்திருக்காங்க. இந்த ஸ்ரீலேகா மித்ரா அப்படிங்கிற அந்த வங்காள நடிகை வந்து அவங்க இங்கே நடிக்க வரும் பொழுது அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறாங்க. எப்படின்னா, அவங்க வந்து நேரடியாக அந்த இயக்குனரை ரஞ்சித்தை வந்து சந்திக்க போகும்போது அவர் வந்து சீண்டல்களே என்ன கையை பிடிச்சி இழுத்து அது ஒரு மாதிரி தடவி, இது வந்து எந்த இதில் நடக்குது, இந்த பலேரி மாணிக்கம்ங்கிற படம். ஆமாம், அந்த இதில் தான் நடக்குது. அதில் வந்து இவர் வந்து தொடர்ந்து இது பண்ணதாகவும் அவங்க அதில் வந்து நடிக்க விரும்பாமல் அவங்க வந்து வெளியில் போயிட்டதாகவும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி சித்திக் மேலேயும் அதே குற்றச்சாட்டை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் நாங்கள் வந்து எங்கள் மேலே இந்த தப்பு இல்லை, நாங்கள் நிரபராதி தான் அப்படிங்கிறத மாதிரி நாங்கள் நிரூபிக்கிற வரைக்கும் இந்த பொறுப்பில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அந்த ராஜினாமாவை வந்து அரசும் ஏற்றுட்டு இப்போ வெளியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து இன்னும் சில நடிகைகள் அவங்க கை காட்டுற திசையில் பார்த்திங்கன்னா முக்கியமான நடிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய இன்னொரு அதிர்ச்சியாக நமக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 1992 வந்து உஷான்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கேரளா சினிமா கிடையாது, இது வந்து ஒரு பெரிய மாஃபியா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற அந்த இதை வச்சு பார்த்தோம்னா இது இவ்வளவு பெரிய விஷயமா இது போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பயமாக இருக்குது. அது என்ன, இவங்க மேலெலாம் வந்து ஒரு குற்றம் சாட்டப்படுது அப்படின்னா நல் மதிப்பை பெற்றிருக்கிற அந்த கலைஞர்கள் எல்லாம் இப்படியா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பக்கம் மனக்கவலை ஏற்படுத்துது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாஃபியா அவங்க வந்து புதுசாக வர்ற வாய்ப்பு தேடி வர்ற நடிகைகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், நீங்களாம் குழந்தைங்க, அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது, அதனால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், நான் இதில் மாட்டிக்கிட்டேன், இந்த சுழலில் நான் மாட்டிக்கிட்டு நானும் இதை வந்து நான் சந்தித்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க உஷாங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது
32 வருடங்களுக்கு முன்னாலே இருந்தே இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து மலையாள சினிமாவில் தொடர்ந்து நடந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஆனால் ஹேமா கமிஷனில் அதை சொல்கிறாங்க வந்து இதுக்கு முன்னாடி யாராவது வெளிப்படையாக சொல்லியிருக்காங்களா வந்து இந்த ஹேமா கமிஷனுக்கு முன்னாடி இது மாதிரி எங்களுக்கு நாங்கள் பாதிப்புகள் இருந்தது? ஆமாம், இவங்க வந்து பார்வதி திருவுது தான் வந்து இதை வந்து முதல்ல ஒரு பிரச்சனையாக வந்து வெளியே கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து அன்னைக்கு வந்து அதை வந்து எதிர்த்து சொன்னாங்க. பட் இன்றைக்கி என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து இன்றைக்கு சினிமாவில் மலையாள சினிமாவில் இருக்க எல்லாருமே இது மாதிரியான ஒரு படுக்கையை பகிர்ந்து கொண்டு தான் இந்த சினிமாவில் நடித்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியான ஒரு முகம் வந்து எல்லாருக்கும் தெரியுது. அதனால் அது அப்படி கிடையாது. அதை யாரும் நீங்கள் வந்து ஒட்டுமொத்த கேரளா சினிமாவையுமே நீங்கள் வந்து தவறாக நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது. நாங்களாம் அந்த மாதிரியான ஒரு பார்வையோடு யாரும் இங்கே வரல. எங்களுடைய சொந்த திறமையையும் எங்களுடைய சொந்த சுயமரியாதையை காப்பாற்றிக்கிட்டு தான் நாங்கள் வந்து இந்த கேரளா சினிமாவில் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. WCCன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக வந்து கிட்டத்தட்ட மீ2 மாதிரியான அங்கே அது ஒரு அமைப்பு பெண்களுக்கான குரல் கொடுக்கறது, நடிகைகளுக்கு என்னென்ன பிரச்சனை வருதோ அதுக்கெல்லாம் இவங்க குரல் கொடுத்துட்டு அதில் வந்து முக்கியமாக பார்வதி அவங்க இருக்காங்க. ஆனால் இந்த ஹேமா கமிஷனில் ஒரு நடிகை சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஒரு வாய்ப்பு தேடி போகிறாங்கன்னா அவங்கள வந்து அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து சரின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து நடிக்க வைக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து சாதாரணமாகவே எப்படி அங்கே இருக்கும் அப்படின்னா, ஒரு கேரவேன் இருக்காது. ஒரு பொது இடத்துல வந்து ட்ரெஸ் மாற்றுறதுன்னா கூட ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒரு ட்ரெஸ் மாற்ற வேண்டியிருக்கும். ஒரு நாப்கின் பேட் வைக்கணுன்னாலும் அதுக்கும் பொது இடத்துல தான் பண்ண வேண்டியிருக்கும். நடிகைகளுக்குன்னு தனியாக பாத்ரூம் கூட இருக்காது. அந்த பாத்ரூம் வந்து போக வேண்டியிருக்குமே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் தண்ணி கூட குடிக்காமல் இருப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அடிப்படை விஷயம். இதவே வந்து இவங்க வந்து இவ்வளோ நாளாக அம்மா அமைப்புங்கிறத கவனிக்காமல் இருக்காங்க. அப்படிங்கிறபோது நமக்கு என்னதான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்ம கேள்வி ஒன்று நிற்கிது. இது மாதிரி கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ தமிழில் எப்படி வந்தது? தமிழ்லேயும் நிறைய மீட்டு புகார்கள்லாம் வந்தது. ஆமாம், இது வந்து இதுக்கு முன்னாடி மலையாள சினிமாவிலே ஒரு முக்கியமான பிரபலமான நடிகை அவங்க ஒரு படத்தில் நடிக்க போகிறது அந்த காட்சி வந்து ஒரு ரேப் சீன், கற்பழிப்பு காட்சி. அந்த கற்பழிப்பு காட்சி எப்போவுமே எடுக்கும்போது என்னென்ன பண்ண போகிறாங்கங்கிறத அந்த சம்மந்தப்பட்ட நடிகைகளை கூட நடிக்கிற நடிகைகள்கிட்ட நடிகர்களுக்கும் விளக்குவாங்க. இது மாதிரிலாம் பண்ணுவாங்க, நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. இவங்க வந்து கற்பழிப்பு காட்சின்னு டம்மியாக சில ட்ரெஸ்ஸுகளை வந்து போட்டுட்டு அதை வந்து அவங்க இழுக்கிற மாதிரி தான் சிலர் எடுப்பாங்க, பொதுவாக எடுக்கிறது. ஆனால் அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த டம்மி ட்ரெஸ்ஸை இல்லாமல் அந்த படத்தில் அந்த காட்சியில் நடித்த அந்த நடிகர் வந்து அந்த பெண்ணோட நடிகையோட உண்மையான ட்ரெஸ்ஸவே பிடிச்சி இழுத்து அதை வந்து அந்த வெற்றுமேனி ஆக்குறதுக்காக மிகப்பெரிய வெற்றுமேனி ஆக்கிட்டார். அப்படியான ஒரு காட்சி வந்து நடந்திருக்கு. எதுவும் இவங்களுக்கு சொல்லப்படலை. ஆனால் கேமரா ஓடிட்டுருக்கு, டைரக்டர் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அந்த நடிகை என்ன பண்ணியிருக்காங்க, சரி இதை நம்மளால் இந்த இதை கெட வேணாம், அந்த காட்சி கெட வேணாம்னு சொல்லிட்டு அவங்க நடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணை வந்து அவர் தரையில் உருட்டி அந்த வெற்று மேனியில் வந்து அந்த கல் அடிபட்டு முள்ளு குத்தி இப்படியெல்லாம் வந்து ஒரு காட்சியை வந்து எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறத 2 நாளைக்கு முன்னாடி அந்த நடிகை நான் சந்தித்து பேசும்போது இப்படிலாம் நடந்துச்சு கேரளா சினிமாவில், சம்மந்தப்பட்ட நடிகர் வந்து உயிரோடு இல்லைங்கிறத சொன்னாங்க. இப்படி வந்து ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு சம்பவமெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து என்ன தான் அவங்க இந்த அமைப்பு பண்ணுது, அம்மா அமைப்பு, நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் தமிழ் சினிமாவில் வந்து இவ்வளோ சண்டை போட்டுட்ருக்காங்க நடிகர் சங்கம், ஆனால் அம்மாங்கிற அமைப்பு வந்து அமைதியாக இருக்குது, அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நாம் வந்து உதாரணமாக அந்த நடிகர் சங்கத்தை வந்து நம்ம நடிகர் சங்கத்துக்கு இணையாக வந்து ஒரு உதாரணம் காட்டி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த நடிகர் சங்கத்தில் வந்து அம்மா அமைப்பில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது வந்து நடிகைகளுக்கான ஒரு குரலாக கூட அவங்க இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. தமிழ் சினிமாவில் எப்படி இருக்குது? இப்போ மலையாள சினிமாவில் இப்படி தகவல்கள் வெளியே வந்திருக்கு. வந்து தமிழ் சினிமாவில் அது மாதிரி இருக்குதா? வந்து இப்போ மீட்டு 2-3 புகார்கள் சொன்னாங்க. வந்து தமிழ் சினிமாவில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சு அவங்க அழுதாங்க. அதாவது ஒரு வெளியில் மீட்டிங்கில் வந்து பேசும்போது ஒரு நடிகர் தமிழ் சினிமாவில் இன்றைக்கி முன்னணி கதாநாயகனாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க கூட சேர்ந்து நடிக்கும்போது அவங்க ஒரு காட்சியில் வந்து முத்தம் வைக்கிற மாதிரியான ஒரு காட்சி வந்து எடுத்திருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 12 தடவை வந்து
முத்த வைக்கிற மாதிரியான ஒரு காட்சியை வந்து எடுத்திருக்காங்க. அந்த கோபத்தில் என்ன பண்ணுச்சா அந்த கீர்த்தி சுரேஷ் என்ன பண்ணியிருக்காங்க, 12 முறை முத்த வச்சது போதுமா உங்களுக்கு போதுமா, இல்லை இன்னும் எதுவும் முத்த வைக்கணுமா அப்படின்னு கேட்டு அழுதுருக்காங்க. அதை உடனே ஷாட்டை வந்து நிறுத்திட்டு டைரக்டர் வந்து சமாதானப்படுத்தி கீர்த்தி சுரேஷை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க வெளியில் சொன்னாங்க, அது இப்படி வந்து இங்கேயும் அது மாதிரி விஷயம் நடக்குது, ஆனால் அது வந்து வெளியில் தெரியல. அது பல காரணங்களால் அதை மூடி மறைக்கப்படுது. திரும்ப அவங்க அந்த நடிகரோட சேர்ந்து நடிக்கலை. அவங்க நடிக்க மாட்டாங்க, அந்த பொண்ணு நடிக்காது. ஏன்னா அப்படி ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சொன்னாங்க. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதில் விட மலையாளத்தில் ஒரு காட்சியில் அந்த நடிகை வந்து அவங்க வந்து ஒரு நடிகர்கிட்ட கூட சேர்ந்து நடிக்கணும். அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. காரணம் இதுக்கான வந்து அவங்க அப்படி நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கட்டி பிடிச்சி நடிக்க வேண்டிய காட்சியில் கட்டி உருள்ற காட்சியை 17 முறை எடுத்திருக்காங்க. 17 முறை வந்து அதை வந்து ஹேமா கமிஷனில் வந்து அந்த நடிகை வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு காட்சியை வந்து 17 முறை வந்து என்னை வந்து கட்டி பிடிச்சி உருள்ற மாதிரி எடுத்தாங்க. நான் வந்து அதை நான் தாங்கிக்கிட்டேன், வேறு வழி இல்லை, ஒப்பந்தம் பண்ணிட்டோம், நம்ம வந்து வெளியில் போக முடியாது, அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பொறுத்துக்கிட்டு தான் நான் அந்த படத்தில் நடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கலை நுணுக்கத்தோடு எடுக்கப்படுற படங்களும் இயக்குனர்களும் அதைக்கு தன்னை ஒப்படைக்கிற நடிகைகளும் இருக்கிற கேரளா சினிமா, மரியாதைக்குரிய கேரளா சினிமாவில் வந்து இப்படி ஒரு சின்ன காட்சிக்காக ஒரு நடிகையை வந்து 17 முறை உருள்றதாகட்டும், அவங்கள வந்து ஒரு தண்ணீர் கூட குடிக்க விட முடியாத கொடுக்க அளவுக்கு வசதி இல்லாத ஒரு சூழலில் அவங்கள வந்து வேலை வாங்குறது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த ஹேமா கமிஷன் அறிக்கை மூலமாக வெளிவந்திருக்கு. இன்னும் வந்து இதோடைய முழு அறிக்கை வந்து வெளியாகலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் சித்திக் மீது வந்து புகார் தெரிவிச்சிருந்தாங்க அந்த ரேவதி சம்பத்துங்கிற நடிகை. அவங்க வந்து அந்த வில்ல நடிகர் ரியாஸ் கான் இருக்கார்ல, அவர் மேலே ஒரு புகார் தெரிவிச்சிருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ரேவதி சம்பத் வந்து சித்திக் மேலேயும் இவங்களும் புகார் கொடுத்துருக்காங்க. அவரும் வந்து ரேவதி சம்பத்துக்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக பேசியிருக்காரு. தொடர்ந்து படங்களில் வந்து மலையாள படங்களில் வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நான் உருவாக்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறதா சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி அவங்க புகார் கொடுத்துருக்கிற இன்னொரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரியாஸ் கானா இருக்கார். நம்ம வில்லன் நடிகர், தமிழில் எல்லாருக்கும் தெரிஞ்ச வில்லன் நடிகர். அவரும் வந்து இது மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைச்சதாக அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து அவங்க உனக்கு சம்மதம் இல்லாட்டாலும் என்னுடைய ஆசைக்கு இணங்கக்கூடிய உன்னுடைய நண்பர்கள் யாராவது இருந்தால் அவங்கள வந்து எனக்கு அறிமுகம் செய்து வை, அவங்கள வந்து சினிமாவில் வந்து நம்ம வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து வரிசையாக வந்து புது புது நடிகைகள் வந்து இப்போ தான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. மினி முனூருங்கிற ஒரு நடிகை வந்து இன்னும் அது கட்டத்தை ஒரு ஜெயசூர்யா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியம். ஜெயசூர்யாவும் முகேஷ்னு ஒரு நடிகர் இருக்கார், அவர் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஒரு முறை ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது ஜெயசூர்யா அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்க பின்னால் இருந்து வந்து கட்டி பிடிச்சி அவங்க வந்து கன்னத்தில் முத்தம் வச்சுட்டாரு. முத்தம் வச்சுட்டு நான் வந்து அவங்கள வந்து விலக்கிட்டு நான் போகும்போது அவங்க சொன்னாங்க, நீ என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கும் மலையாள சினிமாவில், அதனால் நீ வந்து என்னுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அது வந்து அவங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிருக்காங்க. முகேஷும் அதே மாதிரியான ஒரு சூழலில் வந்து அவங்களோட அனுமதியே இல்லாமல் அவங்க கட்டி பிடிச்சி உதட்டில் முத்தம் வச்சுட்டு இருக்கதாக அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து தொடர்ந்து ஒவ்வொரு புது நடிகைகள் வந்து வெளியில் வர்றாங்க இப்போ தான் வர்றாங்க. அதுக்கு முதல் காரணம் வந்து ஸ்ரீலேகா மித்ரா தான் தைரியமாக வந்து வெளியே சொன்னாங்க. ஸ்ரீலேகா மித்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இது தெரியும், இது நடந்து யார் வந்து இதை வந்து முதல்ல வெளியே கொண்டு வர்றாங்களோ அப்படிங்கிறதுக்காக காத்திருந்தேன். இப்போவும் நான் சொல்கிறேன், நான் என்னுடைய புகாரில் வந்து நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து நான் பெங்கால்லேருந்து வந்து என்னால் இங்கே வந்து வழக்கை நடத்த முடியாது, அப்படியான ஒரு நெருக்கடியான சூழலில் இருக்குது. எனக்கு பதிலாக யாராவது உதவி செய்தீங்கன்னா நான் வந்து இன்னும் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டு நான் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்னும் பல நடிகைகளுக்கு வந்து பெரிய ஒரு தைரியத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்ரீலேகா மித்ரா போட்ட அந்த முதல் விதை வந்து இப்போ அடுத்தடுத்து புதுசாக இப்போது ரேவதி சம்பத், மினி முனூர் இவங்களுக்கு தொடர்ந்து இன்னும் சில நடிகைகள் பேரெல்லாம் சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் வெளியில் வரப்போகிறாங்க அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போது தமிழில் மலையாளத்தில் இருக்கவங்க மேலே குற்றச்சாட்டு வந்துருச்சு, எல்லாம்
அது பெரிய புகாராக மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச தமிழில் நடிகர் வந்து ரியாஸ்கான் அவர்கள் மேலே வந்து இப்படி ஒரு புகார் இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ பொதுவாக அந்த நடிகர்கள் தங்களுடைய உடலை கட்டமைப்பு, அதாவது கட்டுமஸ்தாக வச்சுக்கிறது வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு தான் அப்படி நம்ம ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்க, அவங்க இப்படி பெண்களை வசிப்படுத்துறதுக்காகவும் தங்களுடைய உடலை வந்து இப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ இது மூலமாக தெரிய வருது. ஏன்னா ரியாஸ்கான் வந்து ஒரு நல்ல ஜிம் ட்ரெய்னர் மாதிரி இருக்கிறவர். அவர் வந்து தன்னோட கட்டழகுக்காக இந்த மாதிரி ஒரு நடிகைகள் வந்து பெட்ரூமுக்கு வரைக்கும் வந்துடுவாங்க, அவங்கள வந்து அவங்க அனுபவிக்கலாம் அப்படிங்கிற அவர் எண்ணத்தோடு அவர் வந்து இருந்திருக்காரோ அப்படிங்கிறது நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நமக்கு நினைக்க தோணுது. இப்போ ரியாஸ்கான் அதை மறுத்திருக்காரு பார்த்தீங்களா? ரியாஸ்கான் மேலே பெரிய குற்றச்சாட்டை அவங்க வச்சுருந்தாலுமே அவர் வந்து அவங்கள பற்றி யாருன்னே தெரியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நாம் அதையும் கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய இருக்கு. ஒரு உடம்பை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுறாரு, ஒரு நாள் ஆள் அழகாக இருக்கிறாரு, ஒரு பொண்ணை அதை பார்த்துட்டு வந்து விருப்பப்பட்டு வர்றாங்க அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. அது அவங்களோட 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து. ஆனால் வரலங்கிறப்ப அதை கட்டாயப்படுத்துறது கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் முகேஷோட விஷயங்கள் வந்து ஜெயசூர்யா விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பலாத்காரம் மாதிரி தான் வந்து. பின்னால இருந்து போய் கட்டி பிடிச்சி அவங்க வந்து கிட்டத்தட்ட அதை அனுபவிக்கிற அந்த மனநிலை தான் அவர் வந்து அதை பண்ணியிருக்காரு. அதுவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவமானம் தானே. அது பெண்கள் அந்த நடிகைகளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அவமானம் தானே. அந்த அவமானத்தை வந்து ஏற்படுத்துகிற மனநோக்கு தான் இவங்க 2 பேருக்கும், முகேஷுக்கும் ஜெயசூர்யாவுக்கும் இருந்திருக்கு. ஒருவேளை அவங்க வந்து சம்மதிச்சுட்டு அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்களும் மலையாளத்தை ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு அவங்க கொண்டு வந்துடுறான்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து சாதாரண பார்வையாளர்களுக்கு ஏற்படுத்துமா இல்லையா? ஹேமா கமிட்டி அவங்க கீழே அதை தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாத படங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒத்துக்கொண்ட படங்கள்லேருந்து விலக்கப்பட்டிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் இந்த இதிலெல்லாம் பெரிய கமிட்டிகள்ல இருந்துலாம் வந்து விலக்கப்பட்டிருக்காங்க. வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இல்லை, பார்வதியை வந்து அப்படி தான் பண்ணாங்க. பார்வதி திருவோத்து அவங்க வந்து இப்போ தங்களால் நடிச்சிருக்காங்கல்ல, அவங்கள வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த பொண்ணு இவ வந்து ஒரு ஆம்பளை மாதிரி நடந்துக்கிறா அப்படின்லாம், அந்த பொண்ணு வந்து பெண்ணே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனால் வந்து பார்வதி வந்து அந்த மாதிரி சாதாரண விடலை. அதை வந்து ஸ்ட்ராங்காக எதிர்த்து நான் யார் வந்தாலும் நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு துணிச்சலாக நின்றுருந்தாங்க. நின்று தான் அவங்க வந்து அந்த அமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதில் வந்து தொடர்ந்து அவங்க வந்து வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏதோ அமைப்பை ஏற்படுத்திட்டு அவங்க விலகி போகலை. தொடர்ந்து பார்வதி வந்து இவங்களுக்கு பெண்களுக்கு ஆதரவான குரலை வந்து எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதால புது நடிகைகள், பெரிய பெரிய நடிகர்களை வந்து தொடர்ந்து அவங்க வெளியே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு பயத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. இப்போ நீங்கள் பார்வதியோட விஷயத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த மாதிரி பேசியிருந்தா கூட தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் வருது. தன் திறமை மேலே நம்பிக்கை வச்சு ஒரு நடிகை வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயம் வாய்ப்புகள் கிடைக்க தான் செய்யும் அப்படிங்கிறது தான் தெரியுது. ஆமாம், உண்மைதான். ஏன்னா நீங்கள் அவங்களுடைய இந்த தங்கலான் படத்தில் வந்து வேறு எந்த நடிகையும் வந்து அந்த மாதிரி நடிச்சிட முடியாது. அவங்க வந்து இன்னும் குறிப்பிட்டா சொன்னால், அந்த புதுசாக ஒரு ஜாக்கெட் அணியாத ஒரு காலகட்டத்தில் ஜாக்கெட்டை போட்டுட்டு அந்த பெண்கள் வந்து அவங்க சொல்கிற அந்த வசனங்கள் எல்லாமே ரொம்ப இயல்பாக இருந்தது. அதில் எந்த வித காமம் இது இல்லை. ஆனால் இதுக்கும் வந்து ஒரு எதிர்ப்பு வந்து கிளம்புது. இது எப்படி நீங்கள் வந்து இந்த காட்சியை இப்படி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்ப்பு கிளம்புது. ஆனால் அந்த பார்வதியே வந்து உண்மையிலே தனக்கு நடந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதுக்கு யாரும் ஆதரவாக இல்லை. ஒரு கற்பனை காட்சியை வந்து ஒரு டைரக்டர் சொல்படி வைக்கும்போது அதுக்கு வர்ற எதிர்ப்பு இதுக்கு வரவே இல்லையே. ஸோ இந்த பார்வதி வந்து வெறும் தன்னுடைய திறமையில் வந்து இந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டரை தேர்ந்தெடுத்து நடிக்கிற பொண்ணு. ஹிந்திலேயே அவங்க பண்ணியிருக்காங்க. ஹிந்திலே வந்து ஒரு திருமணமாகாத ஒரு பெண்ணாக ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாதிரி கேரக்டரை செலக்ட் பண்ணி தன்னுடைய நடிப்புக்கு எங்கே மரியாதை கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து இவங்க வந்து தங்களை வந்து நடிக்க வைக்கிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் பார்வதியை வந்து மலையாள சினிமாவை விட்டவே விரட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய டீமே வேலை பார்த்துச்சு. அது யாருன்னா, நம்ம சுப்பிரமணியபுரத்தில் வர்ற மாதிரி இதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி இதுக்கு 15 பேர் கொண்ட ஒரு குழு இருந்திருக்கு, இப்போ இருக்குது. இப்போ அந்த குழுவில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தான் பெரிய ரகசியமாக இருக்குது. அந்த ரகசியத்தை இனி போக போக வர்ற நாட்கள் உடைக்கும் அப்படிங்கிறத நாம் நம்பலாம்.